ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சம்பவங்கள் வந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு ஒருத்தர் வெளியேற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். திடீர் எவிக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் நடந்தாச்சு. அது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ரம்யா ஜோ. அதை ஆல்ரெடி அவங்களே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. நேற்று மட்டும் கொஞ்சம் வாயை விட்டுருப்பாங்க, ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்யா இந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்ன பண்ணாங்க அப்படி கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல. அவங்க பண்ணது எல்லாமே வில்லித்தனம். அதே மாதிரி வாய் வார்த்தைகளாக ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் குரூப்பிசம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க. இவங்க குரூப்பிசம் பண்ணாமல் தனியாக விளையாண்டுதாங்களா கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கிற ஒரு ஆளாக கூட வந்திருக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே நான் இருக்கணும், அதுவும் சொகுசாக சூப்பர் டிலக்ஸில் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி வரவங்க கிட்டலாம் ஒரு உறவு முறை ஏற்படுத்திக்கிட்டு அண்ணா அக்கா அம்மா தங்கச்சி இப்படியே பேசிட்டு போனாங்க. ஆனால் கடைசியில் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பாயிடுச்சு. இன்றைக்கி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறது நம்மளுடைய ரம்யா ஜோ அப்படின்ற ஒரு சரியான ஒரு தகவல், செம்ம மாசான ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த நாமினேஷன்ஸில் வரும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதிலே சொல்லியிருப்பேன் ரம்யா வெளியே போகிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நடந்திருக்கு, செம மாசான ஒரு சம்பவம். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு எவிக்ஷன் மட்டும்தான். நாளைக்கு இன்னொரு எவிக்ஷனும் நடக்க போகுது. அதில் கண்டிப்பாக துஷாரில் எஃப்ஜே தான் போவார்ன்ற மாதிரியும் போகுது. பார்க்கலாம். அந்த அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ் பண்ணுறேன். பாய் நண்பர்கள்.